எங்க போனாலும் மாறாது. அதுதான் ஒரு இங்கிலீஷ்ல மாறும். இது அப்படியே அப்படியே இருக்குதுன்னு வச்சுங்க. ஐ கோ டு த மார்க்கெட். இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் நீங்க அது டென்ஸ்க்கு எது வர கோ டு த மார்க்கெட். இங்கதான் எல்லாமே மாறும். இந்த ஐ இருக்கா அப்படியே இருக்கா, இந்த ஐயமும் மாறாது அப்படியே இருக்குதா, இந்த கோ தான் மாறப்போகுது. ஆம் கோயிங்னு மாறும் சில இடத்துல, சில இடத்துல ஹாவ் கான்னு மாறும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோ தான், பாக்கியெல்லாம் அப்படியே இருக்க போகுது. அடுத்தது வந்து ஹாவ் பீன் கோயிங் மாறும். அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க தெரியணும், இந்த வேர்பு மட்டும்தான் மாறப்போகுது. ஸ்பெஷலா ஒரு காலம், இந்த ஸ்பெஷல் காலத்தை இந்த வேர்புன்னு போட்டுக்கலாமா? ஒரு நல்ல ஒரு கிரீன்ல வந்து அருமையான ஒரு கிரீன்ல உள்ள போடுறோம். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா போல்ட் அடிக்கிறோம். இதுல இந்த ஒரு விஷயத்த அவ்வளோ பக்காவா நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஐ கோ இருக்கு, ஐ எம் கோயிங் இருக்கு, ஐ ஹவ் கான். இங்க இது அப்படி, இது எல்லாமே ஐ தான். நீங்க யோசிக்கவே வேணும். ரைட்? இங்க எல்லாமே டு த மார்க்கெட் தான், யோசிக்கவே வேணும். ரைட்? இங்க பாருங்க, ஐக்கு அப்புறம் வெண்ட். இங்க பாருங்க, வெண்ட், வாஸ் கோயிங். இங்கதான் எல்லாமே இருக்குது. had gone, had been going. இந்த வேர்பை மட்டுமே மாத்திர பாருங்க. இந்த கோ வந்து ஆம் கோயிங்க மாத்திரம், இப்போ ஹேவ் கான மாத்திரம், ஹேவ் பீன் கோயிங்க மாத்திரம், வெண்டா மாத்திரம், வாஸ் கோயிங்க மாத்திரம், ஹேட் கான மாத்திரம், ஹேட் பீன் கோயிங். ரைட்? ஸோ இந்த தான் இங்க தான் திருப்பி மாத்த போறேன். வில் கோ. ரைட்? வில் பி கோயிங். நல்லா பாருங்க, இந்த ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ண போதும். நான் முன்னாடி சொன்னேன், வெர்பை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷா ஹேண்டில் பண்ணிடலாம். வில் ஹவ் கான், வில் ஹவ் பீன் கோயிங். இது ஏங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இவ்வளவுதான். இது எல்லாமே ஐ தான் வரப்போகுது. நல்லா பார்த்துக்கோங்க, ஐ தான் வரப்போகுது. இங்க எல்லாமே டு த மார்க்கெட் தான் வரப்போகுது. அப்ப ஒரு வாக்கியத்துல இந்த வேர்பு தான் மாறுது அப்படிங்கிறப்ப அந்த மாற்றத்தை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மாறாது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மார்க்கெட் மார்க்கெட்டா தான் இருக்க போகுது, ஐ ஐயா தான் இருக்க போகுது. ரைட்? அப்ப இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணவா? லெட்ஸ் எக்ஸ்பேண்ட் திஸ் ஃபர்தர். லுக் அட் திஸ் எவ்ரிவன். அவ்வளவுதான். இது என்னது குறிக்குதுன்னா, எப்ப நடந்தது, நடந்ததா, முன்னாடி நடந்தது, எப்ப நடந்ததா, எப்ப நடக்க போகுது, ஃபியூச்சர் நடக்க போதா, ஃபியூச்சர் நடந்துகிட்டே இருக்க போதா, பாஸ்ட்ல நடந்துகிட்டே இருக்க போதா, பாஸ்ட்ல கொஞ்சம் நேரம் நடந்தா, பாஸ்ட்டுக்கு பாஸ்ட் நடந்ததா, அவ்வளவுதான். எப்ப நடந்ததுன்னு சொல்றதுக்காக தான் இந்த டைம். சோ ஐ இந்த இடம் மாறவே போறதில்ல. சந்தைக்கு நான் சந்தைக்கு மாறவே போறதில்லை. பாருங்க, நான் சந்தைக்கு போகிறேன். நல்லா பாருங்க, நான் சந்தைக்கு போகிறேன், நான் சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறேன், நான் சந்தைக்கு போயிருக்கிறேன், நான் சந்தைக்கு போய்கொண்டே இருக்கிறேன், நான் சந்தைக்கு போனேன், நான் சந்தைக்கு போய் கொண்டிருந்தேன், நான் சந்தைக்கு போயிருந்தேன், நான் சந்தைக்கு போய்கொண்டே இருந்தேன், சந்தைக்கு போவேன், சந்தைக்கு போய் கொண்டிருப்பேன், சந்தைக்கு போயிருப்பேன், சந்தைக்கு போய்கொண்டே இருப்பேன். நான் சந்தைக்கு மாறதில்லை. இந்த இடம் மட்டும், இந்த 12 இருக்கு இல்லைங்களா, இந்த 12 மட்டும் நீங்க கரெக்டா புடிச்சுக்கணும். அவ்வளவுதான். இதை புடிச்சுக்கிட்டாலே போதும். நான் கிராமர்ல சொன்ன அந்த 5-6 ரூல் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல தப்பு பண்ணணும்னு நீங்க தைரியமா சொல்லுவீங்க, நான் தப்பு பண்ணல அப்படின்னு. இதுதான் இந்த கோர்ஸ்ல கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்க போறோம், சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். அதை அப்பப்ப பாருங்க, இந்த 12 தான். ஸோ இந்த 8 வந்து செயற்பாட்டு வினை. இதை இது வந்து செய்வினைன்னு சொல்லுவாங்க, செயற்பாட்டு வினை அது. ரைட்? இதை கட் பண்ணிக்கலாமா? Look at that. இந்த 12 தான். ஸோ இதுவும் மாற போறது இல்லை. 1 2 3 5 இது அப்படியே இருக்க போது. டு த மார்க்கெட் மாற போறது இல்லை. ரைட்? லுக் அட் திஸ். இதெல்லாம் கட் பண்ணிடலாம். எது வேணாலும் நீங்க பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒன்னுக்கு சப்போர்ட்டிங்க்கு நிறைய வரப்போகுது. இப்ப பாருங்க, ஐ கோ, ஐ கோ, ஐ கோ. நான் போகிறேன், நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் போகிறேன், நான் போய் கொண்டிருக்கிறேன். சின்ன வித்தியாசம் பாருங்க. போயிருக்கிறேன், போய்கொண்டே இருக்கிறேன். ரைட்? லுக் அட் திஸ். இதுதான் பிரசன்ட், நிகழ்காலத்துல சொல்றது. நம்ம என்ன வேணாலும் பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு பேசணும் இல்லையா? அதுக்காக தான் நீங்க எந்த டாபிக் எடுத்தாலும் இதுக்குள்ளதான் பண்ண போறீங்க. 1 2 3 4 பிரசன்ட், 5 6 7 8 இதுல தப்பு பண்ணாம கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். பாஸ்ட் 9 10 11 12
look at the future. இந்த பிரசன்ட்டுக்குள்ள இருக்கு. ஏன் பிரசன்ட் ஒண்ணு தானே இருக்குனால அதுக்குள்ள சின்ன சின்ன டிவிஷன் இருக்கு. அதோட நுணுக்கங்கள் நம்ம பார்த்துக்குவோம். பாஸ்டுக்குள்ள 4, ஃபியூச்சருக்குள்ள 4, அவ்வளவுதான். 4 4 8 4 12. இங்கதான் மாதிரி, வேற எங்கேயுமே மாதிரி பாருங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் தேவைப்படும். பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாமே ஒரு இது தேவைப்படும். ஆல்ரைட். இப்ப யாராவது ஒரு வாலண்டியர் மட்டும் எனக்கு வரணும். ஒரு டாபிக் கொடுக்குறோம். இந்த சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து ஐவிஇசின்னு சும்மா ஒரு 8 9 வார்த்தை தான். ஒரு 8 வார்த்தை தான் இங்க மாறி 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 வரும். ரைட். இது எதுவுமே வந்து சென்னைனா சென்னை தான், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தான், எதுவும் மாற போறதில்லை. மார்க்கெட்னா மார்க்கெட் தான், எதுவும் மாற போறதில்லை. இந்த மாறுறது வந்து இது மட்டும்தான். ரைட். யாராவது ஒருத்தவங்க வாலண்டியர் வாங்க, ஒரு சிம்பிள் டாபிக் கொடுக்குறேன். சிம்பிள் டாபிக் கொடுக்குறேன். நம்ம இது பண்ணலாம். 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஒரு அழகா ஒரு டாபிக் இது பண்ணிக்கலாம். நான் கன்ஸ்ட்ரக்டிவா ஃபீட்பேக் கொடுக்குறேன். யாரு காலேஜ் சுமதி நீங்க வரீங்களா, ட்ரை பண்றீங்களா? இன்னொரு வாட்டி தேர்ட் டைம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து 2வது டைம் சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. தேர்ட் டைம் நர்வஸ்னஸ் இல்லாம பண்ணிடலாமா? ஆல்ரைட். சுமதி இருக்கீங்களா? சென்னை சுமதி நீங்களே பேசுறீங்களா? என்ன நீங்க ஒரு டாபிக் தான் எடுத்தீங்க, பேசுறீங்களா? அவங்க Yeah, sure. You can do it, right? You can do it, Sumati. I'll try to do that. Yeah, you can do it. Don't worry about it. Yeah. There is going to be a small mistake. What is there in it? You are going to learn. Whenever you learn, that's a success. Whenever you learn something, that's going to be a success, right? So Yeah. in this session, if you are learning few things, the session is successful for you because you learned something. If you don't learn something, the session is a waste one. So, but now you are learning. So we'll go with it. I'm going to give you the topic right now. Okay. All right, here you go. All right, here you go. You are starting now. The impact of, or you can just talk about. I'm starting now here with Sumati. Yeah. Start now. Fast food. Fast food. Yeah, which is quite relatable to me. The topic, fast food. I had a lots of fast food in my previous year. I have been had lots of fast food in my breakfast, lunch, as well as dinner, which is affecting my present. I have been suffering from which is known as ulcer, and then which is very common in nowadays. Everybody is getting affect their health because of fast food. It might be give tens of tempt you in a tasty manner, but as well as it was quite danger in our health. And then I hope I have been taking a tablet and then meditation for so long. So I hope I will have a I'll get better soon. Thank you, Stop. sir. Stop. Very good. Very good. Now we'll go with it. எல்லாரும் கவனிங்க. மூணாவது வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணாப்ல இந்த because she knows what to do. Look at that. Had been having, had been having, have been had. அப்படிலாம் வந்துச்சு. Future. Look at the present perfect and it's very nicely she managed. Have been suffering. ரொம்ப நாளா சஃபர் ஆகிட்டே இருக்கேன். Present tense 1 2 3 4ல அந்த look at that number 1 to 12 போட்டோமா, number 1, number 5, number 4, number 4 யூஸ் பண்ணிருக்காப்ல, number 1, number 2, number 9m. modal யூஸ் பண்ண quite danger. wow, quite dangerous னு போடணும். dangerous quite dangerous சொல்ல கூடாது. இங்க noun யூஸ் பண்றது verb தான். will get 9. வா, இந்த வெரைட்டி காட்டியிருக்காப்ல. இது அவங்க நம்ம இந்த நம்பர்லாம் நான் போடுறது என்னன்னா இவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்காக போட்டதுதான். அவங்களுக்கு இந்த மாதிரி தெரியும், ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு பாருங்க. ஈஸ் ஹேட் ஹேவ் பீன் சஃபரிங். ரொம்ப பிரமாதமா. I'll go with a 9 out of 10 for her on this speech.
ஸ்ட்ரைட்டா இங்கிலீஷ்ல பேசுனது. குவைட் டேஞ்சரஸ்ன்னு சொல்ல ஒன்று ரெண்டு. மைட் டெம்ப்ட்னு மாடல் யூஸ் பண்ணியிருக்காப்புல. வெரி குட். இந்த இடத்துல டெம்ப்ட் தான் verb, மெயின் verb. இஸ் கெட்டிங், have been suffering, have been having. ஸோ இட்ஸ் குவைட் ரிலேட்டபிள்னு அருமையா ஆரம்பிச்சாப்புல. Wow. குவைட் ரிலேட்டபிள்னு ஷிவஸ். இப்போ எல்லாரும் பார்ப்பீங்க இது எல்லாமே நான் என்ன கொடுத்துருக்கேன்னு. லுக் அட் திஸ். சூப்பர். இந்த லிசன் பண்ணீங்க பார்த்தீங்களா? மோஸ்ட் ஆஃப் யூ லிசன். இப்போ லிசன், இப்போ அபிராமி பேசுனப்ப, புவனேஸ்வரி பேசுனப்ப, ரெண்டு சுமதி உங்களுக்கு ரெண்டு பேரும் பேசினப்ப எல்லாரும் லிசன் பண்ணீங்க. இந்த லிசனிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கரெக்டா என்னதான் இவர் சொல்றாரு பார்ப்போம் அப்படின்னு லிசன் பண்ணீங்க இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம பேசணும். பேசிட்டு இருக்கப்பய ரொம்ப அருமையா இதை கொண்டு வந்திருக்காப்புல இல்லையா? இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நான் திருப்பி திருப்பி ட்ராக் பண்றேன். இந்த பெரிய சென்டென்ஸ்ல என்ன வேணாலும் இருக்கலாம். வினைச்சொல்ங்கிற வேர்பும் தான் ஒரு வாக்கியத்துல மாறிட்டே இருக்க போது இந்த மாற்றத்தை நம்மளால கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு கிராமர் வந்துடும், இங்கிலீஷ் வந்துடும். ரைட்? நீங்க கிராமட்டிக்கலா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. வேர்பு, இந்த டென்ஸ், இந்த நம்பர், இதெல்லாம் தேவை. எதுக்கு நான் போட்டேன்னா எவ்வளவு வெரைட்டி காட்டியிருக்காப்ல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நம்பர் போட்டேன். இந்த 1 2 3 4 5 தான் இந்த நம்பர் தான். இந்த நம்பர்ல இருந்து எடுத்து போட்டிருக்காப்ல, அவ்வளவுதான். பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க பேசுறப்பயே வந்துடும். ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, ஐ கோ டு த மார்க்கெட் டெய்லி. டெய்லி போறேன், டெய்லி போறேன். பாருங்க எப்படி கனெக்ட் பண்ண பாருங்க. நம்பர் 1, நான் டெய்லி போறேன். இப்போ போயிட்டு இருக்கேன். நான் வா மாதிரி பாருங்க. நான் இப்போ போயிட்டு இருக்கேன், டெய்லி போறேன், இப்போ போயிட்டு இருக்கேன். பாருங்க, நான் போயிருக்கிறேன், நிறைய வாட்டி போயிருக்கேன், செவரல் டைம்ஸ் நான் போயிருக்கேன். பாருங்க, ஐ ஹவ் பீன் கோயிங் சின்ஸ் 2015. 2014, 10 வருஷமா போயிட்டே இருக்கேன். பாருங்க, வா 10 வருஷம் தான். ஐ ஹவ் பீன் சஃபரிங்னு யூஸ் பண்ணாப்ல. சுமதி யூஸ் பண்ணது ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்ற போன வருஷம் ப்ரீவியஸ் இயரு உடம்பு முடியாமல் போச்சு, இது அல்சர் வந்துருச்சு. இது எல்லாருக்கும் வர்றது தான். அது உண்மையிலேயே தப்பு பண்ணக்கூடாது, அதனால எனக்கு வந்துருச்சு. பாருங்க, இது ஏற்ற மாதிரி மாத்திட்ட பாருங்க, நாளையும் மாத்திட்ட பாருங்க, அவ்வளவுதான். இந்த ப்ரெசென்ட்டை வச்சு ஈஸியா பாஸ்ட் வந்து பாருங்க. ஐ வென்ட் டு த மார்க்கெட் எஸ்டர்டே. வா போடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த காலம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. காலம் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறதே காலம் தான். இந்த காலத்தினாலதான் இந்த 12 வருது. இந்த 12 தான் அவங்க பேசுறப்ப பிக் பண்ணுது. இந்த 12ஐயும் கரெக்டா எப்படி கோ எங்க ஆம் கோயிங்கா மாறும், கோ எங்க ஹேவ் கானா மாறும், கோ எங்க ஹேவ் பீன் கோயிங்கா மாறும், இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்? அப்புறம் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்குள்ள வேறுபாடு நான் சொல்லிட்டேன். ரைட்? இந்த சப்ஜெக்ட் வேர்ப் பண்ணி இங்க இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்த சொல்ல போறேன். ஐ வென்ட் எஸ்டர்டே, ஐ வாஸ் கோயிங் தட் டைம். அந்த நேரத்துல போயிட்டு இருந்தேன்பா. தட் டைம் ஐ ஹட் கான் ஆல்ரெடி. முன்னாடியே போயிருந்தேன். ஜஸ்ட் ஒரு இதுக்கு ஐ ஹட் பீன் கோயிங். பார்த்துக்குங்க, ஐ ஹட் பீன் கோயிங் ஃப்ரம் 2020 டு 2022. 2 வருஷமா போயிட்டு இருந்தேன். இப்போ போகல, ஆனா 2 வருஷமா போயிட்டு இருந்தேன். பாருங்க, ஐ வில் கோ. நல்லா பார்த்துங்க, டுமாரோ, நாளைக்கு போறேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன். ஐ வில் பி கோயிங் திஸ் டைம் டுமாரோ. பார்த்துக்கோங்க, நாளைக்கு இந்நேரம் போயிட்டு இருப்பேன், நாளைக்கு இந்நேரம் போயிட்டு இருப்பேன். பாருங்க, எப்ப யூஸ் பண்ணுங்கிறது தான். அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல ஒரு ஜிஸ்ட். நான் ஐ ஹவ் கான், போயிருப்பேன் 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 பை 5 PM டுமாரோ. நாளைக்கு 5 மணிக்கு போயிருப்பேன். பாருங்க, பாருங்க அது கரெக்டா எப்படிங்கிறத நான் தமிழ் படித்து கரெக்டா கனெக்ட் பண்றேன், உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, for 10 years by end of tomorrow. By end of tomorrow. Look at that. எல்லாத்துக்கும் டுமாரோ தான் போட்டிருக்கேன். end of tomorrow. ரொம்ப சிம்பிள். நான் டெய்லி போறேன், நான் இப்போ போயிட்டு இருக்கேன், நிறைய வாட்டி போயிருக்கேன். 2014 இருந்து போயிட்டே இருக்கேன். நேத்தி போனேன், அந்த நேரத்துல போயிட்டு இருந்தேன், அப்பயே போயிருந்தேன். 2020 இருந்து 2022 வரையிலும் போயிட்டே இருந்தேன். போறேன், நாளைக்கு போறேன், நாளைக்கு இந்நேரம் போயிட்டு இருப்பேன், நாளைக்கு 5 மணிக்கு போயிருப்பேன். நாளைக்கு வந்ததுன்னா 10 வருஷமா போய்கிட்டே இருப்பேன். நல்லா பாத்துக்கங்க,
போறேன், போயிட்டு இருக்கேன், போயிருக்கேன், போயிட்டே இருக்கேன், போனேன், போயிட்டு இருந்தேன், போயிருந்தேன், போயிட்டே இருந்தேன், போவேன், போயிட்டு இருப்பேன், போயிருப்பேன், போயிட்டே இருப்பேன். அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் இதான் சிக்னல் வேர்டு. ஒரு கலர் அடிச்சுப்போம். இது சிக்னல் வேர்டு. உங்களுக்கு தனி டாக்குமெண்ட் வேணும்னாலும் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சிக்னல் வேர்டு. இந்த சிக்னல் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டென்ஸ் லாக் ஆகும், இந்த வேர்ப் ஃபார்ம் லாக் ஆகும். இந்த வேர்ப் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்னல் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான் முடிச்சது. நல்லா பாருங்க, இந்த 2 கலர் கொடுத்துருக்கிறது வேர்ப் சம்மந்தப்பட்டது. இதைதான் அட்ஜங்க்ட்பாங்க, அட்வர்ப்னு போலாம், அட்ஜங்க்ட்பாங்க. எல்லாமே பாருங்க, இதுல கூட வேர்ப் இருக்கு பாத்தீங்களா, இதுல கூட வேர்ப் இருக்கு பாத்தீங்களா. இந்த வேர்ப் அவ்வளவு ஆட் வேர்ப், இந்த வேர்போட ஆட் பண்றீங்களா, அதனால இந்த ஆட் வேர்ப் ஆகும். வினைச்சொல், வினை உரிச்சொல். நல்லா இது பாத்துக்கலாம். நான் இதை வந்து குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்குரிய தமிழ் இதெல்லாம் வேணும்னா எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணும்னா கொடுக்குறேன் நான். இது வந்து எல்லா ஃபார்ம்லையுமே வச்சிருக்கோம், நீங்க பார்த்துட்டு அது பண்ணிக்கலாம். யூ கேன் டூ திஸ். இது ஒரு சின்ன ஸ்டார்ட் தான். வென்ஸ்டே அடுத்த கிளாஸ் இருக்கு, மிஸ் பண்ண வேணாம். இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் செஷன்ல அதுக்கு பின்னாடி எப்படி இது இயங்குதுங்கிறத பார்ப்போம். வென்ஸ்டே ஐ வில் see all of you on Wednesday 9:30 ஆச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் யூ ஃபர்தர் ஆன் திஸ். எதுனாலும் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க, என்னோட நம்பர் இருக்கு. சந்தியா ஏதாவதுனாலும் நீங்க சந்தியா டீம் பேசலாம். நீங்க I'll see all of you on Wednesday 8:15. Don't miss the class on Wednesday. Thank you very much. Thank you so much. Which is tomorrow, day after tomorrow, right? Day after tomorrow, Monday, Wednesday, Friday, 8:15 to 9. Okay. Okay. Sumati will give you a call and talk. Sandhya will give you a call and talk. Okay. Yeah. Thank you very much everyone. நீங்க எல்லாருமே இருந்தீங்க, கடைசி வரை இருந்தது ரொம்ப முக்கியம். மாரீஸ்வரன் நீங்க வந்து அட்டன் பண்ணி கண்டினியூஸா. திருப்பதி சார், ஏகாம்பரம் சார், கௌசல்யா மேம், எல்லாருக்குமே. சார் ஐம் லாவண்யா. லாவண்யா. கௌசல்யானே கௌசல்யா இருக்கேன் சார். கேக்குதுங்களா? கேக்குது. நான் எல்லாரோடையும் பேசுறேன் நானு. ஒன்னும் ப்ராப்ளம். கிளாஸ் நல்லா இருந்ததுங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு அட்டெண்ட் பண்றேன். வெரி குட், வெரி குட். நீங்க லாவண்யா பேசுறீங்களா? ஆமா சார், என்னோட பேர் லாவண்யா. ஷூர் ஷூர். காலையில உங்ககிட்ட பேசுறேன். ஆமாங்க சார். நாளைக்கு நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். நாளைக்கு சார்? நாளைக்கு நான் கால் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். உங்களுக்கு ஏதாவது பேசுறேன். சரிங்க சார். ஷூர் சார். அடுத்த கிளாஸ் இருக்குது. சரிங்க சார். So we will see on Wednesday. Yes sir. Okay sir. Thank you. Thanks a lot for everyone. Thanks a lot. Thanks. Thank you. Thanks, sir. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you.